அடுத்த ஈரடி சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. சச்சிதானந்த என்ற சொல் இரண்டு சொற்கள்ல பிரிஞ்சிருக்கு. மேல் வரியில, கீழ் வரியில அச்சியல், அதுல இல் மெய் எழுத்து அடுத்த சொல்லுல இருக்கு. அதை நம்ம சரியா அச்சியல், அந்த இல் போன பிறகு அங்க ஆ இருக்கிறது. அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தருட்பெரும்ன்ற இடத்துல அருட்பெரும்னு வாசிக்கணும். இன்னொரு தடவை வாசிக்கலாம். சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. எல்லா தத்துவங்களையும் கடந்த நிலையில் அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்கும் போது அங்கே என்ன கிடைக்கும் என்றால் அதற்கு பெயர்தான் சச்சிதானந்தம் என்று இங்கே இருக்கிறது. அதை மூன்றாக பிரிக்கிறார்கள். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்பது இயற்கை உண்மை, சித்து என்பது இயற்கை விளக்கம், ஆனந்தம் என்பது இயற்கை இன்பம். எல்லா தத்துவங்களையும் கடந்துவிட்ட நிலையில் தோன்றும் சுகமே சச்சிதானந்தம். தேரிலோ ஒரு வண்டியிலோ சக்கரமும் வண்டியும் இணை பிரியாமல் இருக்க எப்படி அச்சாணி இருக்கிறதோ அதுபோல நம் உடம்பு அழியாமல் இருக்க அச்சாணியாக விளங்குவது சிற்சபை. சச்சிதானந்தம் என்ற சுகத்தை தரக்கூடியது தனி பரவெளி, அதாவது மேலான வெளி. இதற்கு முன் வெளி என்றால் சிற்சபை, சிற்றம்பலம் என்று பார்த்திருக்கிறோம். இங்கே அச்சாணி வடிவிலே இருப்பதால் அது முதுகு தண்டில் உள்ள வெளியை குறிக்கிறது. இந்த முதுகு தண்டிலே சக்கரங்கள் இருக்கிறது என்று பின்வரும் வரிகளிலே பார்ப்போம். இந்த சக்கரத்தின், இந்த அச்சாணியின் மேலே இருப்பது சிற்சபை, அங்கே விளங்குவது அருட்பெரும் ஜோதி. இதற்கு பின் வரும் வரிகளிலே நாளமில்லா சுரப்பிகளில் இருக்கும் அந்த வெளிதான் சக்கரங்கள் என்று இந்த தத்துவங்களில் சொல்லப்படுகிறது. அந்த சக்கரங்களுக்கு அச்சாணியாக விளங்குவது சிற்சபையில் இருக்கும் அந்த வெளியே. அடுத்த ஈரடி சாகா கலை நிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி. இங்கே மேல் வரியில சொற்கள் தனித்தனியாகவே இருக்கிறது. கீழ் வரியில ஆகா என்ற சொல், அடுத்த சொல் எத்தொலி என்று பிரிந்திருக்கிறது. வாசிக்கும் போது ஆகாயத்து ஒளிர், ஒளிர்னா மின்னுவது, ரருட்பெரும் கிடையாது, அது அருட்பெரும் ஜோதி. ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி. சாகா கலை என்பது மரணமில்லாமல் வாழ்வது. அந்த கல்வி என்பது நமது உடம்பில் ஆகாயமாக, அதாவது ஒரு வெளியாக எங்கே விளங்குவது என்று நிறைய முறை பார்த்திருக்கிறோம். புருவ மத்தியிலே இருக்கும் அந்த சிற்சபையில்தான் அந்த ஆகாயம் என்பது, அந்த வெளி என்பது இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 கரணங்கள் நம்மை அருள் வழியில் செல்ல விடாமல் தடுக்கும். கரணம் என்பது ஒரு இயக்கம் அல்லது ஒரு செயல் என்று பொருள் கொள்ளலாம். நம் கரணங்களை கட்டுப்படுத்தும் போது சாகா கல்வியை பெறுகிறோம். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு, அது பிறவியை அறுக்கும் வாழ்வு. அந்த வாழ்வு என்பது நம் உடலிலே ஆகாயத்திலே ஒளிர்கின்ற அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்கும் போது கிடைக்கும். அந்த ஆகாயம் என்பது புருவ மத்தியிலே இருக்கும் அந்த சிற்சபை வெளியே. இப்போது இதை ஓதலாம். சச்சிதானந்த தனி பரவெளி எனும்
அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி சாஹா கலை நிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி.